பத்திரிக்கைலாம் சீக்கிரம் வச்சு முடிக்கலாம். முடிக்கலாம். ஒரு நிமிஷம் சார். யாரை பார்க்கணும் நீங்க? தமிழ் சாரை பார்க்கணும். இருக்கார்ல உள்ள? சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. யார் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் மெசேஜ் சொல்லிடுவேன். டைம் கிடைக்கும் போது அவரே கூப்பிடுவாரு. பாரு, தமிழ் நம்மளே வெயிட்டிங்ல போடுறான். சார் பெரிய ஆள் ஆயிட்டாரா. டேய் அமைதியாடுறா. ஆஃபீஸ்னா அப்படிதான் இருக்கும். நாங்க கணக்கும் ஜோசப்பும் வந்திருக்கோம்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ஓகே சார், இங்க வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன். உட்காரு. அப்பாயின்மெண்ட் கிடைக்க லேட்டா கூட ஆகலாம்டா. வெயிட் பண்ணுவோம். சார் உங்களை பார்க்க கனகு ஜோசப்னு 2 பேர் வந்திருக்காங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ, அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஹால்ல உட்கார வச்சு உள்ள அனுப்பிச்சிருக்கலாம்ல? இருங்க நானே கூட்டி வரேன். அவனை பார்த்து சீக்கிரம் டேய், இங்க என்னடா உட்கார்ந்திருக்கீங்க? உள்ள வந்து தானே? இல்லடா, நீ பிஸியா இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் வெளியில உட்கார்ந்துட்டோம். சாரி சார், நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது. இல்லடா, அவங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதான் அப்படி சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கடா. நீங்க போங்க. டேய் பரவாயில்லடா, ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்தா அப்படிதான் இருந்தாகணும். எல்லாரும் நினைச்ச நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா நீ எப்படி உன் வேலையை பாப்ப? சரி சரி, கோச்சிக்காத. உள்ள போனவா. அப்புறம் கணக்கு கல்யாணம் நல்லா அப்புறம் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடா. பத்திரிக்கை எல்லாம் கூட அடிச்சாச்சு. உனக்கு பத்திரிக்கை வைக்க தான் வந்தோம். அப்படியா? வெரி குட். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. உட்கார்றா. இன்விடேஷன் நல்லா கிராண்டா இருக்குடா. சூப்பர் டிசைன். சூப்பரா இருக்குடா. என்னடே, சுற்றமும் நட்பும் சொல்லி இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிற? இவ்வளவு பெரிய லிஸ்ட் நீ போடுறதுக்கு இன்விடேஷனுக்கு பதிலா அழகா நீ ஒரு புக்கே பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஹே, இன்விடேஷன் நான் அடிக்கலடா. எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கன்னு அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. பரவாயில்லடா. நானும் ஜோசஃபும் சேர்ந்து நல்ல பொண்ணா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளவோ பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கான ஸ்டெப்பே நாங்கள் எடுக்கல. என்னதான் ஆரம்பத்தில் உன் அண்ணனும் அண்ணியும் ஒன்று ஒதுக்குனாலும் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து பொறுப்பாக உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அது நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், பொறுப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா சும்மா இல்லடா. அப்ப கணக்கு வெறும் பைய. இப்ப ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டான்ல, அதான் தானா எல்லாரும் வந்து ஓட்டிக்கிட்டாங்க. டேய் சாரிடா, உண்மைதானாலும் உங்க அண்ணா அண்ணியை பத்தி பேசிருக்க கூடாது. தப்பா எடுத்துக்காதடா. தப்பாலாம் எடுத்துக்கலடா. பணம் காசுன்னு வந்தா சொந்த பந்தம்லாம் தேடி தான் வரும். வந்தா பிடிச்சிக்க வேண்டியதுதான். அதுவும் கரெக்டு தான்டா. சரி, அந்த பொண்ணுகிட்ட நீ ஃபோன்ல பேசுறியா இல்லையா? பேசுறானவா? ஹோட்டல் நேரம் போக இந்த ராசா அந்த ரோசா கிட்ட கடலை போட்டுக்கிட்டே தான்டா இருக்காரு. அது பார்த்தாதுன்னு மொபைல்லாம் வேற வாங்கி அமிச்சுக்காருன்னா பாத்துக்க. டேய் அப்படிலாம் இல்லடா, இவன் சும்மா அள்ளி விடுறான். நான் ஒரு தடவை 2 தடவை தான்டா பேசியிருக்கேன். டேய், நீ பேசலன்னா தான்டா தப்பு. அந்த பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணுடா. அது சின்ன பசங்களோட சேர்ந்து தாயம் பரமபதம் விளையாடிட்டு இருக்கோம். நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிட்டி லைஃபை பத்தி சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம். டேய், அவனேண்டா முறைகிற? இப்பல இருந்து ட்ரைனிங் கொடுத்தாதான் சிட்டி கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி, கல்யாண செலவுக்குலாம் பணம் இருக்குல்ல, ஏதாவது வேணா கேளுடா. டேய், பையன் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான்டா. ஒரு 1 லட்சம் கிடைக்குமா? போதுமா? டேய், ஒரு 2 லட்சம். டேய், அவ்வளவுதானே? இது வந்தோடனே கேட்டுருக்கலாம்ல. ஹலோ, கொஞ்சம் உள்ள வாங்க சீக்கிரம். டேய், நிஜமாவே செக் போட்டியா? ஆமாண்டா. டேய், நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன்டா. நீ இன்னும் பழைய தமிழா தான்டா இருக்க. ஏண்டா, அப்ப நீ சும்மா ஒரு பேச்சு தான் கேட்டியா? இல்லடா, கனகு உங்ககிட்ட பணம் கேட்க தான் வந்தான். ஆனா நீ தருவியோ மாட்டியோ எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தயங்கிட்டே இருந்தான். அதான் கேட்டு பார்க்கலான்னு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஏண்டா, என்கிட்ட கேட்கு என்னடா தயக்கம் உனக்கு? இல்லடா, நீ ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டா. ஏண்டா லூசுங்களா, உங்களுக்கு சேம் நான் வேற யார்கிட்ட செய்ய போறேன்? என்கிட்ட காசு இல்லைன்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். என்கிட்ட தான் இருக்குல்ல தரேன். என்கிட்ட கேட்கு என்னடா தயக்கம்? ஏண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா தயங்குற? இல்லடா, நீ எனக்கு பண்ணுவேன்னு தெரியும். எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பணம்னு வந்தால் யோசிப்பாங்க. உன்ன மாதிரி ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கிடைப்பாங்களாடா? அடிச்சி ஓவரா ஃபீல் பண்ணாத. சரி, 2 போதுமா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமா? டேய், எனக்கு அவ்வளோலாம் வேணாம்டா. எனக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும்டா. டேய், கல்யாணம் 1008 செலவு இருக்குதான்டா செய்யும். செக்லயும் அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீ சுமாரு இந்தாங்க, இந்த செக்கை மணி சார்கிட்ட கொடுத்து பேங்க்ல இருந்து கேஷ் விட்ரா பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணா நான் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே சார். சரியா? அப்படியே கொஞ்சம் குயிக்கா வர சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்க. போங்க. டேய், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா பேசலாம். ஓகே? சரி பாரு.
மேடம் காலேஜ் போகாம ரோட் ரோட்டா சுத்துறீங்க போல இருக்கு. இதுதான் உங்க ஹாபியா? நல்லா தான் வளர்த்துருக்காரு உங்க அப்பா. முன்னாடி முறைக்கிற காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிருக்க? ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ரோட்ல நின்று உன் சீட்டை கழிச்சு காலேஜ்ல இருந்து கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்களாமே. இப்பதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இதுக்காகவே 1000 பேருக்கு ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடலாம். பட்டிக்கிறங்கிற திமுறல நீயும் காசு இருக்குங்கிற திமுறல உங்க அப்பா என்ன ஆட்டம் போட்டீங்க? அதுக்கு வச்சாங்களா ஆப்பு? நாங்கெல்லாம் படிக்கிறோன்னு பெரிய இவ மாதிரி சீனை போட்டேன், கொழுப்படுத்து பேசினேன். இப்ப என்னடி ஆச்சு? நட்டு தெருவுக்கு வந்துட்டேல, இனிமே எங்க போய் படிப்ப? புருஷன் கூட பக்கம் என்கிட்ட அவ்வளவு திமிரு காட்டினேன். ஏன்னா நான் இழிச்சவன். அங்கேயும் போய் ஓவரா பேசினா ஹெச்ஓடி பொறுத்துப்பாங்களா? அதான் சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டாங்க. ஓவரா ஆடாத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதுக்கு தான் சொன்னேன். அதை நீயும் கேட்கல, உங்க அப்பனும் கேட்கல. இப்போ என்னாச்சு? டிசியை டாரா கிழிச்சிட்டாங்கல்ல. உலகத்துல நீங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி பெருசா சீனை போட்டீங்க. அப்ப மத்தவங்களாம் கிரிமினலா? என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு கேவலமா பேசின, அந்த பாவத்துக்கு தாண்டி இங்க வந்து நிக்கிற. உன் மேல தெரியாதனமா சந்தேகப்பட்டேன். இல்லங்கல்ல, மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. என்ன அழிக்கணும்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன அழிக்கணும்னு நினைச்சா உன்னால முடியுமாடி? இப்ப நீயே அழிஞ்சிட்டேல்ல. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? நீ வேற டிப்ரெஷன்ல மென்டல் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். ஹிஸ்டீரியா அந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்காமே, உண்மையா? காலேஜ்ல பார்த்தவங்க சொன்னாங்கப்பா. உன் நிலைமை நினைச்சா பாவமா தாண்டி இருக்கு. உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமா? ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அங்க போய் உட்கார்றீ. டெய்லி நல்ல வருமானம் கிடைக்கும். இனிமே அதுதாண்டி உன்னோட ப்ரொஃபஷன். நான் போட்ட பிச்சையில படிச்சுட்டு எனக்கே சவால் விடுறீல்ல. இனிமே நீ பிச்சை தாண்டி எடுக்கணும். சீக்கிரமே அதுவும் நடக்கும். பிரபாகர்கிட்ட மோதுனா என்ன நடக்கும் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே என்கிட்ட மோதாத, இருக்கிற இடமே தெரியாம போயிருவேன். வாங்க அண்டி போலாம். என்ன பிரச்சனை? எது கார் உடைச்சாங்க? கார் கண்ணாடி உடைச்சு சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? என்ன சார்? சார், சார். என்ன தம்பி இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? அவ்வளவு நான் சும்மா விட போறது இல்லை. அவன் பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணும்னு சொல்லுவான். பணத்தை செலவு பண்ணி அவனுக்கு பார்ட்டி வைக்காத, சரியா? ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்க பிரபாகர். தமிழுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்னாச்சு பிரபாகர்? எங்க இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? அந்த லூசு தீமா இருக்காளே, அவ என் கார் கண்ணாடி உடைச்சு வச்சிட்டா. தமிழ் இல்ல இல்ல இல்ல, அவ என்ன கொல்ல பார்த்தா. இட்ஸ் அட்டெம்ப்ட் மர்டர். நான் உன் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ பிரபாகர், எனக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு புரியலையே. ஆனா அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இல்ல தமிழ், நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். அவ என்ன கொல்ல பார்த்திருக்கா. கார் கண்ணாடி உடைச்சு வச்சிருக்கா. ஐயோ, ஏன் அப்படிலாம் பண்ணா? நீங்க ஏதாவது சண்டை போட்டீங்களா? இல்ல தமிழ், அவ கண்ட்ரோல் இல்லாம மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றா. நான் கேஸ் கொடுக்க தான் போறேன். ஐயோ பிரபாகர், அவசரப்படாதீங்க. அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. எமோஷனல் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பெருசாகிடாதீங்க. நோ வே. அவ மட்டும் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, உள்ளதுக்கு வைக்கணும் நினைச்சல. பதிலுக்கு நான் பண்ணியாவே. அவளை நான் விடுறதா இல்ல இனிமே. பிரபாகர் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். கம்ப்ளைண்ட்ல எதுவும் தராதீங்க. ஓகே தமிழ், நான் கம்ப்ளைண்ட் தரல.
ஆனா ஒரு கண்டிஷன், மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு அவன் ஒத்துக்கணும். ஒத்துப்பாங்களா? எப்படி பிரபாகர், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் தராம இருக்கணும்னா டைவர்ஸ்க்கு அவ ஒத்துக்கணும். அவங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்க, எனக்கு அவ டைவர்ஸ் தரணும். ஒரு பைசா கூட நான் காம்பன்சேஷன் தர மாட்டேன். இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கேஸ் கொடுக்கல, இல்லைன்னா கண்டிப்பா கேஸ் கொடுப்பேன். ஐயோ பிரபாகர், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இருங்க, நான் வரதன் சார்கிட்ட முதல்ல பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். இல்ல வேணாம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வரேன். ஓகே தம்பி, எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். டேய் என்னடா பிரச்சனை, என்ன சொன்னா? பிரபாகருக்கு தீபாவுக்கு திரும்ப பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரபாகரோட கார் மேல தீபா கள்ள தூக்கி போட்டு கண்ணாடி வச்சிட்டா. பிரபாகர் டென்ஷனா நான் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அவளை தூக்கி உள்ள வச்சிருன்னு குதிச்சுன்னு இருக்கிறாரு. டேய் என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? அவன் போலீஸ் வரைக்கும் போவானா? ஆமாண்டா, ரொம்ப டென்ஷனா பேசுறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும்னா எந்த கண்டிஷன் எல்லாம் டைவர்ஸ் ஒத்துக்கணுமா, ஒரு பைசா கூட காம்பன்சேஷன் தர மாட்டேன்னு சொல்றாரு. அடா பாவி, அவன் எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான் பாத்தியா? இதான் சான்ஸ்னு பைசா தராம டைவர்ஸ் கேக்குறான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. டேய் தீபா அப்படிப்பட்ட பொண்ணே இல்லடா. அந்த பொண்ணு போய் கார் மேல கல்ல போட்டுச்சுன்னா என்னால நம்பவே முடியலடா. டேய் அப்படி என்னதான்டா அங்க பிரச்சனை? தெரியலடா, ஏதோ ரோட்ல வச்சு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. டேய் அந்த ராஸ்கல் ஏதாவது தப்பா பேசியிருப்பான்டா, அதான் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்காக அவன் கம்ப்ளைண்ட் தருவானா? எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான் அவன். அவனெல்லாம் உதச்சாதான்டா சரிப்படும். டேய், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம டென்ஷனா நினைக்கிற? பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாக்குறத விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்ல மூதி பெருசாகி நினைக்கிற? ஏண்டா அதுவே ஒரு அப்பாவி பொண்ணு, அதுகிட்ட டைவர்ஸ் கேட்டு பிளாக்மெயில் பண்ணா அது தப்பு இல்லையா? டேய், அவர் பிளாக்மெயில் பண்றாருன்றது எனக்கும் நல்லா புரியுதுடா. ஆனா இது சரி தப்புன்னு அவர்கிட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிருக்க முடியாது. அதை கேட்கற முடியல இப்ப அவர் இல்ல. தீபா வீட்டுல சொல்லி இப்ப உடனே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, அப்படி இல்ல நான் போலீஸ் போயிட்டு குதிச்சுங்கிறாரு. இப்ப போய் அவர்கிட்ட ரெகுலர் பண்ண என்னடா ஆகும்? இந்த பாரு, இந்த விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா தீபாவுக்கு பெரிய சிக்கலாயிரும். ஏற்கனவே பாவம் அந்த குடும்பம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப போலீஸ் அது இதுன்னு போனா அவங்களால தாங்க முடியாதுடா. அதுக்குன்ட்டு அவன் பண்றதெல்லாம் சரி நாடுமா? டே, நான் அவர் பண்றதெல்லாம் சரின்னு சொல்லல. இப்ப நீயே பார்த்தல, போன்ல நான் அவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவர் கேட்கற மாதிரி இல்லடா. எவிடன்ஸ் இருக்குன்னா இப்ப போலீஸ் போன ஒரு ஆர்கியூமெண்ட் என்னடா பண்ண முடியும்? டேய் அவன் சரியான பைத்தியக்கார பரதேசிடா. அவன் கூட மல்லு கட்டுறத விட தீபா பேசாம அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் டேய் வாங்கிடலாம். என்னடா சொல்ற? உன் இஷ்டத்துக்கு டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்ற? டேய் நாட்டாம கொஞ்சம் பேசாம இருக்கியா? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை பெருசாகிட்டே போகுது, வெறுப்புல ஏதாவது பண்ணிட்டா சும்மா. டேய் உன் முடிவு தான்டா சரி, முதல்ல போய் வரதன் சார்ட்ட போய் பேசு. இல்லடா, நாங்க போனா என் மேல டவுட் போடுவாங்க. என்னன்னு? நான் பிரபாகருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நினைப்பாங்க. நல்லது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் தீபாக்கு துரோகம் மட்டும் சொல்லி நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமிச்சிட்டாங்க. திரும்பவும் நான் போய் நின்னு வை, சத்தியமா வேலைக்கே ஆகாது. அவங்களே டைவர்ஸ் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணுகிறாங்க. இனிமே அவங்க தான் டிசைட் பண்ணணும். டேய், நீங்க 2 பேருமா போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்களேன்டா. நாங்களா? ஆமாண்டா, இதுக்கு முன்ன இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு நான் தானே அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசானதும் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் போய் பேசிதானே ஆகணும். டேய் கணக்கு, நீ வர்தன் சாரை பார்த்து இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரிய விடா. டேய் நான் போய் எப்படிடா? டேய் அவன்லாம் பேச மாட்டான்டா. வரதன் சார்ட்ட நான் போய் பேசுறேன். மாப்பிள்ள நீ என் கூட வந்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்டா. அவன் பாட்டுக்கு இருக்க மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி உள்ள வச்சா பரவாயில்லையா? டேய் ரொம்ப யோசிக்காதடா, நான் சொல்றபடி பேசு, வேற வழியே இல்ல. டேய் நாங்க அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றோம். எதுவும் எனக்கு உடனே கால் பண்ண, நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ போய் அந்த கிறுக்கனை நிறுத்தி வை. லூசு மாதிரி ஸ்டேஷன் கிளம்பி போயிட போறான். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க கிளம்புங்க. டேய் வாடா. தீபா என்னம்மா பண்ற? நகத்தை கூர்த்திட்டுறேன்ப்பா. கூர்த்திட்டியா? நகத்தை வெட்டுறேன்னு தானம்மா சொல்லுவாங்க. இல்லப்பா, நான் நகத்தை கூர்த்திட்டுறேன். யாராவது பிரச்சனை பண்ண அப்படியே கிழிச்சிடணும்ப்பா, அதுக்குதான். என்னம்மா சொல்ற? யாரோடம்மா உனக்கு பிரச்சனை? இல்லப்பா, சும்மா சொன்னேன். நகம் நிறைய வளர்ந்துருச்சுப்பா, அதான் வெட்டுறேன். சரிம்மா, வெட்டினது போதும், உள்ளவா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். இந்திரா. இத வந்துட்டேங்க.
தீபா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு தெரியலங்க. நீங்க அன்னைக்கு பேசினப்ப நல்லா தானே இருந்தா. திடீர்னு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. திரும்பவும் பழைய மாதிரி ஆயிட்டா. ஊறுகாய் போட எலுமிச்சை பழம் வாங்கி வச்சிருந்தேன். குடும்பம் நடக்கிறேன்னு சொல்லி ஒரே மூச்சா நறுக்கிட்டாங்க. அவ காய் வெட்டும் போது வெறி வந்த மாதிரி இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு அவளுக்கு? கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றா. சரி, இது உள்ளவே. ஏண்டா தமிழை கேட்டா அங்க பிரச்சனை பத்தி எரியுதுங்கிறான். இந்த பொண்ணு இங்க கூலா உட்காந்துட்டு இருக்கு. ஒருவேளை பிரபாகர் கார் டோரை உடைச்சிட்டான்னு போய் சொல்லியிருப்பானோ? எனக்கும் அதான்டா புரியல. டேய் செம்ம கடுப்பா இருக்காடா. கண்டிப்பா கண்ணாடி உடைஞ்சிருக்கு. என்ன தம்பி வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இந்திரா ஆ வாங்க தம்பி. கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க. இப்பதான் வரும்போது தமிழ் ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தோம். பரவாயில்ல, வேணாம். கொஞ்சம் இல்ல சாப்பிடுங்க. வேணாம், இருக்கட்டும் சார். என்ன தம்பி, அப்புறம் என்ன விஷயம்? சார், பிரபாகரை பத்தி தீபா ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே தம்பி, ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். பிரபாகருக்கும் தீபாவுக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கு சார். அந்த கோவத்துல தீபா பிரபாகரோட கார் மேல கள்ள தூக்கி போட்டிருக்காங்க சார். என்னப்பா சொல்றீங்க? கார் மேல கல்ல போட்டாளா தீபாவா? ஆமா சார். பிரபாகரும் அட்டெம்ப்ட் மர்டர்னு தீபா மேல கேஸ் கொடுக்க போறதா தமிழுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு சார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்கன்னு தமிழ் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சான் சார். தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் ஏன் அவன் கார் மேல கல்ல தூக்கி போடணும்? சார், அங்க என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. நாங்க தமிழ் ஆபீஸ் போயிருந்தப்ப பிரபாகர்ட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி தீபா கார் மேல கள்ள தூக்கி போட்டா ஒழுங்கா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கலன்னா போலீஸ்க்கு போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு சார். என்ன இந்திரா இதெல்லாம்? அப்போ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லங்க. போய் கூட்டிட்டு வா. தீபா, அப்பா கூப்பிடுறாரு, வாடி. நீ போ, நான் வரேன். ஏய், நீ வரப்போறியா இல்லையா? எந்திரிச்சு உள்ள வாடி. கூப்பிட்டீங்களாப்பா? அம்மாடி, நீ என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. பிரபாகரை பாத்தியா? அவன் கார் கண்ணாடியை உடைச்சியா? ஆமாப்பா, நான் தான் உடைச்சேன். ஏமா அப்படி பண்ண? அமைதியாயிரு, பொறுமையா போன்னு உனக்கு அவ்வளவு தூரம் சொன்னேனாமா? அப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா அவனை பார்த்தாலும் என்னையும் அறியாம எனக்கு கோவம் வந்துருதுப்பா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பா, நீ ஏமா அவனை போய் பார்த்த? அவனை பார்த்தா கோவம் வருதுன்னு தெரியுது இல்ல? பார்த்தாலும் அவனை விட்டு விலகி இருந்தானே சொன்னேன். அப்பா, நானும் அவனை போய் பார்க்கலப்பா. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்ப்பா. அந்த வழியா போனவன் என்ன பார்த்துட்டு அவனா வந்து வம்பு இழுத்தான்ப்பா. தேவையில்லாம டென்ஷன் பண்ற மாதிரி படிப்பு போச்சு அதே இதுன்னு என்ன நம்ம பேசுறான். என்னால முடியலப்பா. அதான் கோவத்துல கல் எடுத்து அவன் கார் மேல போட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பண்ற?
பொறுமையா இருன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இப்படி எல்லாம் பண்ண நான் என்னப்பா பண்றது? ஏண்டி அவன் தான் வம்பு எடுக்கிறான்னு தெரியுதுல, நீ பேசாம ஒதுங்கி வர வேண்டியதானே? அவனோட பிரச்சனை பண்ணிட்டு எங்களையும் நோக்கடிக்கிற. அவனை கடுப்பேத்துற மாதிரி பேசினாமா, அதான் கொல்ல தூக்கி கார் மேல போட்டேன். சார் நீங்களே இப்படி கண்கலங்கனா எப்படி சார்? தைரியமா இருங்க சார், எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். காரை உடைச்சிட்டேன்னு இவளே சொல்றாள தம்பி, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணானா இவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களப்பா.